ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியூஸ் எதுவும் அதிகமாக போகிறதில்ல. ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மேலும் மேலும் என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேட்ச்சில் 4th T20 மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் vs ஜிம்பாப்வே. அது பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜாப்ஸை பற்றி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். என்ன எப்படி ஏது எல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எந்த குவாலிஃபிகேஷனும் வேணாம், நான் இப்போ உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எங்கேயும் போய் தேட தேவையில்லை. இதில் வெப்சைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி ஒர்க் பண்ணி எர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சிம்பிள் ஒர்க்கு தான், மொபைல் பேஸ் தான். பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதும். இந்த பிஸ்னஸில் ஈஸியாக ஒர்க் பண்ணி எர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படி என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவில் ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா டவுட்ஸாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கான டவுட்ஸை அந்த மொபைல் நம்பர் இருக்கும், கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை பற்றின வீடியோவை இப்போ நம்ம ஷோ பண்ண போகிறோம். வந்து பாருங்கள், வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் பேட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இதில் ஃபஸ்ட் ஆஃப் கிளம்புறாங்க. பாகிஸ்தான் அணி 195 ரன் அடித்து 5 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபர்கான் 63 ரன் அடித்தார். ஐயூப் 13 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். பாபர் அசாம் சிறப்பாக விளையாடி 52 பாலில் 74 ரன் அடித்து அவரும் தன்னுடைய விக்கெட்ஸ் விட்டார். அஸ்ரப் 3 ரனில் ரன் அவுட் ஆகிட்டார். முகமது நவாஸ் 4 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். ஜமான் 10 பாலில் 27 ரன் அடித்தார். 3 சிக்ஸர்கள், ஒரு 4கள் அடித்தார். இதில் யார் விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ரசா 2 விக்கெட்ஸ் எடுத்தார். ஈவன்சர் ஒரு விக்கெட்ஸ். மற்றபடி 196 ரன் அடித்தா வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜிம்பாப்வே அணி 126 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க 19 ஓவரில். பென்னட் 9 ரனில் அவுட் ஆகிட்டார். மறுமணி 4 ரனில் அவுட் ஆகிட்டார். டெய்லர் 8 ரனில் அவுட் ஆகிட்டார். சிக்கந்தர் ரசா 23 ரனில் அவுட் ஆகிட்டார். புரெல் 49 பாலில் 67 ரன் அடித்து கடைசியில் நாட் அவுட்டாக இருந்தார். 69 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் அணி. ஈவன் 2 ரனில் அவுட் ஆகிட்டார். மபோசா 3 ரனில் அவுட் ஆகிட்டார். நகர்பா 5 ரனில் அவுட் ஆகிட்டார். அடுத்தடுத்து விக்கெட் விட்ட காரணத்தினால இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா 100 சில்லறைக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 126 ரன்னுக்கு 69 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. இதில் தாரிக் 4 விக்கெட்ஸ் எடுத்தார். முகமது நவாஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்தார். அஸ்ரப் 1, வசீம் 1, ஷா 1 எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்பவே அடுத்தடுத்து விக்கெட் விட்ட காரணத்தினால 69 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். இந்த மேட்ச்சு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த மேட்ச்சு. இதில் சிறப்பாக பந்து வீச்சு பண்ணியிருக்காரு. 4 ஓவர் போட்டு 1 மேடின் பண்ணியிருக்காரு. 17 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. முகமது நவாஸ் 4 ஓவர் போட்டு 21 ரன் கொடுத்து அவரும் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தலைக்கு எல்லாருமே ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அஸ்ரப், வசீம், ஷா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சு 69 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. 6 பால் மீத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து வீடியோ போடும்போது உங்கள் எல்லாருக்குமே ஷோ ஆகும். மறக்காமல் புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நம்ம டெய்லியுமே அப்டேட்ஸ் பண்ணுறோம். நியூ வீடியோ தான் நம்ம இப்போதைக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டு நடக்கும்.
இதை பார்த்தோன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வாஸ் இந்தியா மேட்சும் ரிசல்ட்டு சொல்கிறேன் இப்போதைக்கு. தேங்க்யூ. விஷ் யூ வெல்.